கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நம்மோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, அதோட தலைப்பே நீங்க பார்த்திருப்பீங்க. "வழிந்தோடும் ஆசீர்வாதம்." இது ஆண்டவர் தான் எனக்கு குடுத்த இந்த தலைப்பு. நான் என்ன தலைப்பு இதுக்கு குடுக்கறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, பிரியாகிட்டயும் சொன்னேன், இது என்ன தலைப்பு குடுக்கறதுன்னு. ஆனா, கர்த்தர் இந்த தலைப்பை எனக்கு, "இந்த தலைப்பு குடு" அப்படின்னு சொல்லி நேற்றைய தினத்துல சொன்னார். இந்த தலைப்பின் பிரகாரம் அவரோட வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிப்போம். இன்றைக்கு தியானிக்கிற வசனம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16, 17. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16, 17. நான் வாசிக்கிறேன். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும், உங்கள் ஆடு மாடுகளும், உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும், உங்கள் ஆடு மாடுகளும், உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை, இந்த வசனம் எப்படி வந்ததுன்னா, எந்த சூழ்நிலையில இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டோம்னா தான், இந்த வார்த்தை கர்த்தர் எப்படி குடுத்தார், எதற்கு குடுத்தார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த வசனத்தின் பின்னணி இஸ்ரவேல் ராஜா, யூத ராஜா, ஏதோமின் ராஜா ஆக 3 ராஜாக்களும் தங்களுடைய ராணுவ படைகளோடு மோவாபோடு போர் செய்கிறார்கள். செய்ய போகணும். மோவாபோடு. அதாவது அந்த காலத்துல எல்லாம் ஆ ஒரு நாட்ட புடிக்கிறதுங்கிறது ஒரு ஹாபியா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி புடிச்சுட்டா அந்த நாட்டினுடைய வளத்த எடுக்கலாம். அந்த நாட்டினுடைய சகல அ ஆஸ்திகளையும் நாம அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. நல்லா இருக்க இருக்க சரி அந்த நாட்டு மேல படையெடுக்கலாம். இந்த நாட்டு மேல படையெடுத்தா இப்படி நமக்கு நன்மை இருக்கு. அப்படினெல்லாம் நெனச்சுட்டு அந்த காலத்துல எல்லாம் நாட்டு மேல ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேல படையெடுக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஹாபி மாரி செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு தேவைன்னு செய்வாங்க. அப்படி அந்த மாரி சிந்திக்கிறாங்க. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாசிச்சா, ஆ அந்த மோவாப் மக்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொஞ்சம் கப்பம் கட்டிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் அடிமைத்தனமாட்டா ஒரு கப்பம் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல அந்த அந்த ராஜா இறந்த உடனே, அந்த இஸ்ரவேல் ராஜா இறந்த உடனேயே, அத நான் கப்பம் கட்டுறத அவங்க நிறுத்திட்டு, செய்ய மாட்டேன். நான் அப்படின்னு இவங்கள வந்து மேற்கொள்ற மாரி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இஸ்ரவேல் ராஜா என்ன செய்றாரு, யூத ராஜாவையும், ஏதோமின் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா ராஜாவையும் கூட்டிட்டு, அந்த மோவாப் ஜனங்கள அ மேற்கொள்ளணும், வெற்றி கொள்ளணும் அப்படின்றதுக்காக படையெடுத்துட்டு ஆ வர்றாங்க. அந்த 3 ராஜாவும் படையெடுத்துட்டு வர்றாங்க. யார? மோவாபியர வெற்றி கொள்ளணும்னு. ஆனா அப்படி படை எடுத்துட்டு 3 படைனாவே எல்லாருக்கும் தெரியும். எல்லா காலாட் படைகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கும். குதிரை படைகள், யானை படைகள், இப்படியெல்லாம் நெறைய படைகள் இருக்குன்னு நம்மல்லாம் சரித்திரத்துல படிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த படைகளோடு அப்போ ஒரு ராஜா மாத்திரம் இல்ல, 3 ராஜாக்களும் அப்படி படையெடுத்து அப்படி ஒரு மோவாப்ப வெற்றி கொள்ளணுன்றதுக்காக வந்துட்டு இருக்கும்போது, அப்படி வந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில 7 நாட்கள் அவங்க வந்து தேடி பார்க்குறாங்க. அவங்களுக்கு தண்ணி கிடைக்கலங்க. அந்த மாரி நேரத்துல சு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க தண்ணி. அத்தன மிருக ஜீவன்களுக்கும், இத்தன மனிதர்களுக்கும் தண்ணி வேணும். சாதாரணமா கொஞ்சம் நெஞ்ச தண்ணி இருந்தாலாம் பத்தாது. எக்கச்சக்கமா தண்ணி வேணும். அப்படி தேடி தேடி பார்க்கிற பட்சத்துல, தண்ணியே அவங்களுக்கு கிடைக்கல. அப்படி தண்ணி கிடைக்காத நேரத்துல, ஐய்யய்யோ! நம்ம 3 ராஜாவும் வந்திருக்கிறோமே! அ மோவாபியர்கிட்ட நாம என்ன ஆயிருவோமோ? அப்படின்னு ஒரு பயங்கர பயத்துல இருந்துட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு அவங்க சொல்றாங்க, இந்த தேசத்துல, இந்த இஸ்ரேல் தேசத்துல யாராவது கர்த்தரோட வார்த்தை சொல்லுவதற்கு யாராவது இருக்கிறாங்களான்னு போது அவங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. இங்க ஒரு கர்த்தருடைய மனுஷன் இருக்கிறான். அவன் பேரு எலிசா.
அவன் வந்து ஆண்டவருடைய வார்த்தைய நமக்கு சரியா சொல்லுவான். நமக்கு இப்ப தண்ணி கிடைக்கணும். அது எங்க போனா கிடைக்கும்? எப்படி போனா கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்னு இப்போ நம்ம ஜீவனோடு இருக்கிறதுக்கு முதல் தண்ணி வேணும். தண்ணி இல்லாம யாராலும் ஜீவிக்க முடியுமா? ஆக இத்தனை மிருக ஜீவன்களும், இத்தனை மனிதர்களும் தண்ணிக்காக அப்படி பாடுபட்டு இருக்கும் பொழுது தான், இந்த எலிசா என்கின்ற தேவ மனுஷனு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அப்ப அவன் அந்த எலிசா கிட்ட போயி, ஆ கர்த்தருடைய வார்த்தைய கேட்கணும். நமக்கு தண்ணி எப்படி கிடைக்கும்? ஏதுன்னு சொல்லி கிடைக்கணுன்ட்டு அவங்ககிட்ட போயி 3 ராஜாவும் போயி கேட்கும் பொழுது, சரி நீங்க வந்து நான் கர்த்தரிடத்துல கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து ஆண்டவரிடத்துல கேட்க பார்க்கிறான். அதுக்கு அந்த அவங்களுக்குரிய ஒரு ஆ முறைமைகள், நாதஸ்வரம் ஊதுங்க, இல்ல மேளதாளம் கொட்டுங்க அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலைய கொண்டு வந்து, கர்த்தர் இறங்குவார் அப்பொழுதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்து, அந்த அந்த நாதஸ்வரமா, அது எல்லாம் ஊதும்போது அவர் மேல ஆண்டவருடைய ஆவி அப்படி இறங்கும் பொழுது, அவர் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஏன்னா இவங்க எதுக்காக தண்ணிக்காக அலைமோதிட்டு வரும்போது தான், அவர் என்ன கர்த்தர் அவர் மூலியமா சொன்னது என்னன்னா, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இந்த பள்ளத்தாக்கெங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள். அப்போ வாய்க்காலை வெட்டுனா தான், அங்க வந்து தண்ணி வந்து நிரம்பும். வெறும் தரையில வெறும் தரையோட இருந்தா தண்ணி வந்து தேங்காது, நிரம்பாது. வாய்க்கால்களை வெட்டுங்கன்னா, வ வ வர்றதுக்கு தண்ணி வர்றதுக்கு வழி பண்ணுங்க. இந்த பள்ளத்தாக்கெங்கும் தண்ணி நிரம்பணும்னா, அதுக்கு வழி வாய்க்கால் வெட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ரகஜாக்கள் எல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு, ஓ! கர்த்தருடைய வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாய்க்கால்களை வெட்டுகிறார்கள் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசி பத்தி நம்ம அதுக்கு முன்னால அந்த தீர்க்கதரிசி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா, அந்த காலத்துல மனுஷர்களோடு இப்ப இவ்வளவு நேரம் பிரியா சாட்சி சொன்னது பார்த்தா, ஆண்டவர் எப்படி இன்றைக்கு அவரோட பிள்ளைகளோடு அவரு பேசிக் கொண்டிருக்கிறார். முகமுகமா பேசுகிறார். வசனத்தின் மூலமா பேசுகிறார். கனவின் மூலமா பேசுகிறார். இப்படி எல்லா விதத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி அந்த நமக்கு மத்தியில இருக்கிற அந்த திரையை கிழித்து, அவர் நம்மோடு உறவாடுவதற்கு செய்த காரியம் தான் சிலுவையில அவர் மரித்தது. அப்படி மரித்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைச்சது. ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்குது. ஆனா, முந்திய காலத்துல பழைய காலத்துல பழைய ஏற்பாட்டின்ல நம்ம பார்க்கும் பொழுது, தீர்க்கதரிசிகள் மூலமாகத்தான் ஆண்டவர் மக்களுக்கு தன்னுடைய வார்த்தைகளை, தான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொன்னாருன்னு நாம பார்க்க முடியுது. அந்த தீர்க்கதரிசி அ கடவுளுக்கும், மனிதர்களுக்கும் ஒரு பாலமா தான் இருப்பாங்க. அப்படி பார்த்தா ஏகப்பட்ட தீர்க்கதரிசி மோசே ஒரு தீர்க்கதரிசி, யோசுவா, ஆ சாமுவேல், தானியேல் இப்படியே சொல்லிட்டு போலாம். நெறைய எசேக்கியேல், எரேமியா, ம், ஏசாயா இப்படி அனைத்து தீர்க்கதரிசிகளும் கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு மக்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என்ன சொல்றாரு? அப்படிங்கிறதுல அந்த மனிதர்களுக்கு அவங்க தீர்க்கதரிசி மூலமா தான் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். காரியங்கள் எல்லாம். அப்படி சொன்னதுதான் இந்த மக்களுக்கு எலிசா மூலமாக இந்த வார்த்தைகளை கொடுத்து, "இதை செய்யுங்கள்" அப்படின்னு சொல்ல வைக்கும்போது, அவங்க சொன்ன உடனேயே அந்த காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ ஆ இப்ப இப்ப தேவ மனிதர் மூலமா திருவுளம் பற்றி எழுதி கொடுத்துள்ள வேதாகமம், இப்ப நமக்கு வந்து அந்த மக்களுக்கு அப்படி கர்த்தர் பேசினாரு. ஆனா இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு நம்மளோடு பேசுவதற்கு ஆண்டவர் வந்து நமக்கு வேதாகம விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய வேதாகமத்தை நம்ம கையில கொடுத்திருக்கார். அன்றைக்கு தீர்க்கதரிசி மூலமா ஜனங்களிடத்துல பேசின தேவன், இன்றைக்கு நம்மோடு வேதத்தின் மூலமாக பேசுகிறார். ஆமா, நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது நம்ம படிக்கும்போது, ஆண்டவர் நம்மோடு பேசுவதாகவும், நாம் ஜெபிக்கும்போது, நாம் தேவனோடு பேசுவது தான் இதுதான் முறை. இதுதான் கணக்கு. அப்போ அந்த வேதத்தை நாம் எப்படி படித்தால் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும் என்று, அந்த வேதத்தின் மூலமாகத்தான் நாம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவது, கர்த்தரோட ஐக்கியமா இருப்பது, கர்த்தருடைய சித்தத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்றது, இது எல்லாமே நம்ம வந்து வேதத்த படிக்கணும். அது அப்படிப்பட்ட பொக்கிஷமான வேதத்த தான்
கர்த்தர் நம்ம கையில இன்றைக்கு நமக்கு குடுத்திருக்கிறார். அந்த வேதத்தை நம்ம எப்படி படிக்கணும்னு நம்ம சிறு வயதில இருந்தே படிச்சிருக்கிறோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனத்த நம்ம பார்க்கலாம். "துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளோட வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, தன் காலத்தில் தன் கனியை தந்து, இலையுதிராத மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்." பாருங்க, இப்படி வேதத்தை நாம் இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது, கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார்ன்னு பார்க்கணும். எவ்ளோ பெரிய ஆசீர்வாதங்கள். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அதாவது இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானித்து படிக்கிற மனுஷன் அ எப்படி இருக்கிறான்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப இப்படிப்பட்ட அருமையான வசனத்த ஆண்டவர் தன்னுடைய வேதத்தின் மூலமா குடுத்து, தன்னுடைய மக்களை தேற்றுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த வேதத்த நம்ம படிக்கும் பொழுது, நமக்கு எப்பேர்ப்பட்ட ஆசீர்வாதம் வருதுன்னு பாருங்க. அ அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, அதாவது நீரோட்டம் எப்பவுமே நீரோட்டம் இருக்கிற அந்த நீரோட்டத்துல ஒரு செடி வளரணும்னா, அது என்னைக்காவது காயுமா? காஞ்சு போகுமா? இந்த வெயில் எவ்வளவுதான் கடுமையான வெயில் காலமாக இருந்தாலும், அந்த இலைகள் உதிர்ந்து போகுமா? உதிராது. காய்ந்து போகாது. அது எப்பொழுது செழிப்பாத்தான் இருக்கும். அப்போ அந்த அது செழிப்பா இருக்கிறது மாத்திரம் இல்ல, தன் காலத்தில் தன் கனியை தந்த, தன் இலையுதிராது இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அது அதன் காலத்துல கனியை தந்து, இலையுதிராத பசுமையா எப்பொழுதும் பசுமையா இருக்கிற ஒரு மரத்தைப் போல இருப்பான். யாரு? இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷர்கள். ஆக, இப்படி ஒரு அருமையான வசனத்தை எல்லாம் ஆண்டவர் நமக்கு வேதத்தின் மூலியமாக கொடுக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா, இப்ப எப்படி பழைய ஏற்பாட்டுல அவரோட ஆசீர்வாதத்தை பெறணும்னா, தீர்க்கதரிசிய தேடி கண்டுபிடிச்சு, அப்படியே போய் அவங்கிட்ட மன்றாடி கேட்டு, அப்படி வார்த்தைகளை கேட்கறது இல்லாம, இப்போ இவ்வளவு அருமையாக தேவன் இந்த வேதத்தின் மூலமாக அவருடைய காரியங்களை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். என்னென்னலாம் செய்யணும்னு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் எப்படி வாழ வேண்டும்? எப்படி வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? என்று வேதம் நமக்கு தெளிவாக உரைக்கிறத பார்க்கிறோம். அத்தோடு மட்டுமல்ல, வேத வசனம் நம்மிடத்தில் சொல்வது யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனம் கூறுவது போல, அவர் வந்து யா அந்த மா அந்த கா அது இந்த வசனத்துல பார்த்தா, "கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும், உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும், உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள்." இந்த வசனத்த பாருங்களேன். எத்தன அருமையா இருக்குதுன்னு. யோவேல் தீர்க்கதரிசி மூலமா வருங்காலங்கள்ல மக்கள் மக்களோட எப்படி எப்படி உறவாடுவேன் கர்த்தர் சொல்றது, எப்படி உறவாடுவேன் அப்படிங்கிறத பத்தி இந்த வசனத்துல ஆண்டவர் நம்மோடு என்னெல்லாம் என்னெல்லாம் செய்ய போறாரு. அவருடைய வார்த்தை வல்லமையான வார்த்தை சொல்லுவதற்கு அவரு கொடுக்கிற வசனம், கர்த்தர் மாம்சமான யாவர் மீது அந்த காலத்துல தீர்க்கதரிசி மூலமா தான் பேசிட்டு இருந்தாரு. ஆனா இந்த காலத்துல மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்படி ஊற்றும் பொழுது உங்கள் குமாரரும், உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். உங்கள் வாலிபர் தரிசனம் காண்பார். பாருங்களேன், இந்த வசனத்த ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மள நேசிச்சு, நம்ம அவரோட ஐக்கியமா இருக்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்த ஆண்டவர் நேரா நமக்கு அவரோட வல்லமையும், அவர் ஆவியை ஊற்றி, நம்மளோடு அவரோட வார்த்தையை கொடுக்கிறதுக்கு அவ்வளவு வாஞ்சியா இருக்கிறாருன்னு இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அதே மாரி ஊழியக்காரர் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். இப்ப நம்மல்லாம் பார்க்கிறோம். ஊழியக்காரர் மேல் நம்மல்லாம் வந்து இப்போ ஆ ஆலயத்துக்கு போகும் பொழுதும், இல்ல ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கும்போது போட்டிருப்பாங்க. அவங்க தீர்க்க தரிசன ஊழியக்காரர், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவர், வியாதியை சுகமாக்குகிறவர், அப்படி நல்லா போஸ்டர் ஒட்டி ஆ பெரிய பெரிய கன்வென்ஷன் நடக்கிறதுல எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அது எந்த வசனம் நிறைவேறுது? ஊழியக்காரர் மேலும், ஊழியக்காரி மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். பாருங்க, கர்த்தர் இந்த காலங்கள்ல எவ்வளவு பெரிய மகத்துவமான செயல்களை
நமக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்ப இது எப்பத்திலிருந்து வந்தது? இப்படிப்பட்ட ஒரு ஆவிய ஊற்றுகிற விஷயமே ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்து முடித்து, நமக்காக அவர் நம்முடைய பாவங்களை ஆ மன்னிப்பதற்காக, நம்முடைய அக்கிரமங்களை மன்னிப்பதற்காக, பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல பார்த்தோம்னா, ரத்தம் சிந்துதல், ஆட்ட பலிய குடு, மாட்ட பலிய குடு, அ குருவிய பலிய குடு, கோழிய பலிய குடு, இப்படின்னெல்லாம் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ரத்தம் சிந்தணும்னுங்குது. அந்த ஒரு ரத்தம் இனி மீண்டும், 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 மீண்டும் மனிதர்கள் சிந்தக்கூடாது என்று ஒரே ரத்தமாகத்தான் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி, "இனி நீங்க யாரும் சிந்த வேண்டாம். உங்க அனைவருக்காக என்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்துகிறேன்னு" ஒரு சொட்டு ரத்தம் உடம்புல இல்லாதபடிக்கு அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை ரட்சிக்கிறார். அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிற நமக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவரோடு உறவு வைத்துக் கொள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ அப்படி அவர் சிலுவையை சுமந்து அவர் தன் ஜீவனை விட்டு கடந்து பரமேறி போனதுக்கு அப்புறம் 50வது நாளு நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சொல்றது படி அவர் 50வது நாளு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 50ஆம் 50வது நாளு பெந்தெகோஸ்தே என்னும் நாளில் ஆவியானவர் அவருக்காக காத்திருக்கிறவர்கள் மேல் வந்து இறங்கினார் என்று எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தங்களுக்கு தந்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷையில பேசத் தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2 படிச்சு பார்த்தோம்னா, ஆவியானவர் அந்த மனிதர்கள் மீது, அதாவது அவரோடு ஐக்கியமாய் இருந்து அவரை தரிசிக்க ஆவலோடு இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய பரிசுத்த ஆவியினால அவங்கள எல்லாம் நிரப்பப்பட்டு அவங்களுக்குரிய அந்த அந்நிய பாஷையில ஆண்டவர் பேச வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு பேசுகிற தேவன் நமக்காக நம்மளுடைய காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக ஆண்டவர் நம்மோடவே பேச காத்திருக்கிறார். அதற்கு தேவை நம்முடைய இருதயம் அவரோடு ஒன்றி இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் அவரோடு எப்பொழுதும் ஐக்கியமா இருக்கணும். இரவும் பகலும் நம் விழித்திருந்து அவரோடு நம்ம ஐக்கியமா இருக்கும்போது அவருடைய வார்த்தைகளை அவர் நமக்கு தரிசனம் மூலமாகவோ, இப்பொழுது நம்ம எவ்வளோ அருமையான சாட்சிய பிரியா மூலமா கேட்டோமோ, அதே போல ஆண்டவர் நிறைய விஷயங்களில அவரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் தரிசனங்களை கொடுத்து ஆற்றுகிறார், தேற்றுகிறார், வழி நடத்துகிறார், சகலத்தையும் செய்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஒரு வல்லமையான ஒரு என்ன குடுக்குறாரு? ஆசீர்வாதங்கள் நமக்கு குடுக்குறாரு. அது எந்த வசனத்துலனா, மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோமானால், நம்ம விசுவாசிக்கிற மக்களுக்கு அவர் என்ன செய்யறார்? என்ன ஒரு செய்ய வைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். பாருங்க, இந்த வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவாக அவர் பிள்ளைகள் மீது அன்பு செலுத்தி பிள்ளைகளுக்கு தன்னுடைய விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய தம்முடைய வல்லமையும் வரங்களையும் அளிக்கிறார்னு பாருங்க. நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை வசனத்தை நமக்கு கொடுத்து எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் நம் மூலமாக அவருடைய பொக்கிஷம் வல்லமைங்கிறது சாதாரண விஷயங்களா? ஆண்டவருடைய வல்லமையை நம்ம நம்ம சிந்தனைக்கே கொண்டு வர முடியாது. அதுதான் அவருடைய வல்லமை. அவருடைய அது பயங்கர பொக்கிஷத்துக்கு மேல பொக்கிஷம் அது. அப்பேற்பட்ட பொக்கிஷத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, தம்மை மீது அன்பு செலுத்துகிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை என்னென்ன செய்ய சொல்றாரு? அவர்களுக்கு கேடு வராம இருக்கிறதுக்கு சர்ப்பங்களை எடுப்பார்கள். அது ஒன்றும் செய்யாது. சாவுக்கு எதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அ இதெல்லாம் வந்து கர்த்தருடைய வசனம் உண்மையானது. இப்படி எத்தனையோ சாட்சிகள நம்ம கேட்டுருக்கிறோம். நாங்க சாப்பிட்டோம். ஆனாலும் ஒண்ணும் நடக்கல. நாங்க ஏதோ ஒன்று ஒரு காலத்துல நெறைய சாட்சிகள் பிரியாவே இது நெறைய சாட்சி. இந்த வசனத்துக்கெல்லாம் பிரியாவே நெறைய சாட்சி. ஒரு வாட்டி அவங்க வீட்ல அங்க சாப்பிடும்போது ஏதோ ஒரு மருந்து
கலந்தது. ஆனாலும் நான் தெரியாம சாப்பிட்டேன். ஆனாலும் எனக்கு ஒண்ணும் ஆகலைன்னு சொன்னால. அது நமக்கு முன்னாடி சாட்சியாவே பல விஷயத்துல அவளுடைய பிள்ளை அவள வந்து கர்த்தர் தனக்காக செலக்ட் பண்ணதுனால, நெறைய சாட்சிகளோடு ஆ பிரியா மூலமாவே சொல்ல வைக்கிற நெறைய சாட்சிகளை அ அவளுக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். இப்ப நம்மலாம் கேட்டுட்டு இருந்தோம்ல, நெறைய சாட்சி கேட்டுட்டு இருக்கோம். அப்போ இந்த வசனம் பிரியா வாழ்க்கையிலேயே அதை நிறைவேற்றுதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. தெரியாம சாப்பிட்டுட்டேன். ஆனாலும் அது எனக்கு ஒண்ணும் ஆகல. அப்படின்னு ஒரு முறை சாட்சி சொல்றத கேட்டிருக்கிறோம். அப்போ வியாதி சமயம் கை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட். பெரிய பொக்கிஷம். வியாதிஸ்தர் கை வச்சு அவங்க சுகமாகுறாங்கிறது எவ்வளவு பெரிய கர்த்தருடைய வல்லமை. அந்த வல்லமையெல்லாம் யாரு குடுக்குறார்ன்னா, அவர நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். இதெல்லாம் நம்ம இப்ப இந்த வசனத்துல நம்ம பார்த்ததெல்லாம், அதுதான் அந்த வழிந்தோடும் ஆசீர்வாதங்கள். வழிந்தோடும் ஆசீர்வாதங்கள்ன்னு நம்ம ஏன் இதுக்கு தலைப்பு நான் குடுக்கல. நான் என்னடா தலைப்பு குடுக்குறதுன்னு வச்சுட்டு இருந்தா, கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை தான். வழிந்தோடும் ஆசீர்வாதங்கள்னு. அப்போ இந்த ஆசீர்வாதம் அல்லவா நம்ம பெற்றுக்கொள்வதற்கு, நம்ம ஒண்ணும் பெரிய அப்படியே மலைய உடைக்கணும். அப்படியே பெரிய கஷ்டமான வேலைய செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவர் நமக்கு கொடுக்கிற அருமையான இந்த வேதத்த நம்ம தியானித்து, வேதத்த படிச்சு இரவும் பகலும் நம்ம படிச்சு, அத தியானித்து அவரோடு ஐக்கியமா இருக்கும்போதே, அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ராஜாக்கள் இதுலயே தான் நம்ம இப்ப படிச்ச அந்த வசனம் தான், நம்ம படிக்கும்போது அந்த வசனத்தின் மூலியமா நம்ம பார்த்தோம்னா, இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று அந்த தீர்க்கதரிசி மூலமா சொன்ன வார்த்தைய கேட்ட அந்த ராஜாக்கள், என்ன நம்ம தண்ணீய கேட்டா, பள்ளத்தாக்குல என்னைக்கு பள்ளத்தாக்க வெட்டி, என்னைக்கு தண்ணி கிடைச்சு அப்படின்னு எப்படி தண்ணி வரும்? இந்த காலம் வந்து மழை காலம் இல்ல. ஒரு கா பொ இது கார்மேகம் இல்ல. ஒரு காத்தடிக்கல. மழைக்குரிய எந்த அறிகுறியுமே இல்ல. ஆனா இந்த மனுஷன் பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் அப்படின்னு சொல்றாரே! அப்படின்னு அந்த மக்கள் வந்து நினைக்கல. அத பாருங்க. எதுவுமே நினைக்கல. ஏன், எதற்கு அப்படிங்கிற எதையுமே நினைக்காம அவர்கள் எல்லாம் அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் வாய்க்கால்களை வெட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ஏன், எதற்குன்னு கடவுளுடைய காரியத்துல நாம் கேள்வி கேட்பது, அது அவருக்கு பிரியமில்லாத காரியம். ஏன், எதற்குன்னு நம்ம கேட்கக்கூடாது. ஆண்டவருடைய செயல் என்றைக்குமே அது நன்மையானதாகத்தான் இருக்கும். கர்த்தர் ஒரு காரியத்த நமக்கு செய்தாருன்னா, அது நன்மைதான். ஈவன் நம்ம இன்றைக்கு அது வந்து கஷ்டமான காரியமா கூட இருக்கலாம். ஐய்யய்யோ! இத நம்ம எப்படி செய்ய முடியும்? அப்படின்ற ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா கூட இருக்கலாம். இந்த போருக்கு வந்த இந்த மனுஷர்கள் இன்றைக்கு ஆ அந்த மனிதனுடைய வார்த்தை, அதாவது தேவ மனிதன் சொன்ன வார்த்தைய கேட்டு, போருக்கு வந்த மனுஷர்கள் எல்லாம் என்ன செய்றாங்க? கால்வாய்கள வெட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க. கால்வாய்களை வெட்டுறதுங்கிறது எவ்வளவு கடினமான வேலை. ஆனால், அந்த போருக்கு வந்த மனுஷங்கள் போர் செய்யறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த கால்வாய்களை வெட்டுகிற வேலையில ஈடுபட்டுட்டாங்க. அப்ப எல்லாரும் கால்வாய் வெட்டி கர்த்தருக்கு ஏன் கால்வாய் வெட்ட சொல்றாங்க? மழை காலம் இல்லையே, ஒண்ணுமே இல்லையே, காத்து வீசல, கார்மேகம் வரலையே, ஏன் அப்படியெல்லாம் எந்த கேள்வியும் கேட்காம, எல்லாம் கால்வாய்களை வெட்டுகிறார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைய ஏன், எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வியே கேட்காம செய்ததுதான், கர்த்தர் அந்த ஒரு சூழ்நிலை தான் அவருடைய அதிசயத்தை காண செய்வார். அவருடைய அதிசயத்த சார்ந்தார். இதே ஒரு புதிய ஏற்பாட்டுல யோவான் 2ஆம் அதிகாரத்துல நம்ம இயேசு கானாவூர் கல்யாணத்துல முதல் முதல் அவர் செய்த அற்புதம், கானாவூர் கல்யாணத்துல. பாருங்க, எல்லாரும் அறிஞ்சதுதான். நம்ம சின்ன வயசுல இருந்து அந்த விஷயங்கள நான் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். அப்போ அந்த கானாவூர் கல்யாணத்துல திராட்சை ரசம் காலியான உடனே பந்தி விசாரிக்க திராட்சை ரசம் இல்லன்னு சொல்லும்போது, மரியாள்ட்ட சொல்லும்போது, மரியாள் இயேசுகிட்ட சொல்லும்போது, "என் வேலை இன்னும் வரல. உங்களுக்கு நீங்க" அவரு அதான் கரெக்ட்டா அவர் எப்பவுமே நம்மகிட்ட கூட ஒரு சில விஷயத்த நம்ம எச்சா ஒரு கேள்விக்கு கேட்டோம்னா, "அத நான் பார்த்துக்கிறேன். நீ சும்மா இரு" அப்படின்னு சொல்லிருவாரு. டக்குன்னு நமக்கு நல்லா நோஸ்கட் குடுக்குற மாரியே பதில் அப்படியெல்லாம் நெறைய வாட்டி பட்டு அனுபவிச்சிருக்கிறேன். அப்போ நம் தேவையில்லாத ஒரு கேள்விய அவர்கிட்ட கேட்டா, "அது உனக்கு தேவையில்லாத காரியம். அது உனக்கு தேவையில்லாத விஷயம்." அப்படின்னு நம்மகிட்ட சரியா நோஸ் கட் குடுத்துருவாரு. அதே மாரி தான்.
ஸ்திரீயே உங்க வேலைய பாருங்க. என் வேலை வரும்போது நான் பார்த்துக்கிறேன். அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லிட்டு, அந்த மனிதர்களிடத்துல எல்லாம் கர்த்தர் சொன்னது என்னன்னா, அந்த 7 அந்த 6 கச்சாடிய நிரப்புங்க. அந்த கச்சாடி கூட ஒண்ணும் பெரிய அப்படியே பொக்கிஷமா வச்ச கச்சாடி இல்ல. அந்த யூதர்கள் எல்லாம் தங்களை சுத்திகரிப்பதற்காக, அதாவது அவர்களுக்குன்னு சில முறைகள் இருக்கு. கை, கால் கழுவுறது, முகம் கழுவுறது, இப்படி நெறைய முறைகள் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க அவங்க. முறைகளை பயன்படுத்துறதுல அவங்க வல்லவர்கள் அவங்க. மத்தபடி கர்த்தருடைய வார்த்தைய அவங்க அப்ப அதைய வந்து யுட்டிலைஸ் பண்றாங்களோ இல்லையோ, முறைகளை எல்லாம் பக்காவா பண்ணுவாங்க. அப்படி முறைகளை கை, கால், முகம் கழுவுறதுக்கு அந்த முறைகளை பயன்படுத்துவதற்கு வச்ச அந்த கச்சாடி முழுவதையும் என்ன சொல்றாரு ஆண்டவர், இந்த கச்சாடி எல்லாம் தண்ணீரினால நிரப்புங்கள். அப்போ தண்ணீரினால் நிரப்புங்கள்ன்னு ஆண்டவர் சொன்னோனே, இது என்னடா இது? திராட்சை ரசம் இல்லேன்னு சொன்னா, அதுக்கு திராட்சை பழம் வாங்குறது என்ன வழியோ? திராட்சை ரசம் புழியறதுக்கு என்ன வழியோ? அப்படின்றதெல்லாம் இல்லாம, அத பிழிஞ்சு ரசம் எடுக்கணுமே, அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இல்லாம, ஆண்டவரு தண்ணீய நிரப்புங்கன்னு சொன்னாரே! அப்படின்னு யாரும் நெனச்ச மாரி அங்க வேதத்துல இல்ல. தண்ணீய நிரப்புங்க. கர்த்தர் இயேசு சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி அவரு இதான் முதல் அற்புதம்னு கூட நம்ம வந்து வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா, அந்த மனுஷர்கள் பாருங்க, அந்த வேலைக்காரர்கள் என்ன செய்றாங்க, அவர் தண்ணீர நிரப்ப சொன்னாங்க. சரி வா நிரப்பிர்லாம். அப்படித்தான் அந்த கச்சாடி முழுவது நிரப்பினார்கள் என்று நாம பார்க்கிறோம். அப்போ பாருங்க, அதுல கூட அவங்க எந்த கேள்வியும் கேட்கல. எந்த கேள்வியும் நிரப்புங்கன்னு சொன்ன உடனே, எந்த கேள்வியும் கேட்காம நிரப்புனாங்க. அந்த தண்ணி திராட்சை ரசமா மாறிருச்சு. அது முன்னால சாப்பிட்ட திராட்சை ரசத்த விட, அப்படியே பயங்கர டேஸ்டான திராட்சை ரசமா மாறிச்சு. அத கேட்கிறவங்க கூட அந்த மாப்பிள்ளைக்கு அப்படியே அப்ளாஸ் பண்றாங்க. அ எல்லாருமே முன்னால தான் நல்ல திராட்சை ரசம் குடுத்து, பின்னாடி கொஞ்சம் டைல்யூட்டா குடுப்பாங்க. கொஞ்சம் கம்மி ருசியா இருக்கும். ஆனா உங்க திராட்சை ரசம் முன்னால குடுத்தத விட, பின்னால திராட்சை ரசம் என்ன சுவையா இருக்குதுன்னு, அவங்க அந்த மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் ரொம்ப பெருமையா பேசுனது எல்லாம் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் ஒரு செயல் செய்யும் பொழுது, அது மேன்மையாகவும் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கும். ஆனா, அதுக்கு நம்ம கேள்வி கேட்டுக்காது. "ஏன் ஆண்டவரே? எதுக்கு?" ஏன் நம்ம எப்பவுமே ஒரு சிந்தனை இருக்கணும். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தா, அதுல ஏதாவது ஒரு மேன்மையான செயல், ஒரு உன்னதமான செயல் நமக்கு உண்டு. நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்படின்ற ஒரு சிந்தனைய வச்சு நம்ம செயல்படணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது கர்த்தரிடத்துல போய் ஏன் எதுக்குன்னு கேட்டா, அதனுடைய ரகசியமும் மறைவானதெல்லாம் கர்த்தருக்குரியது. வெளிப்படுத்தப்பட்டதா நம்மளுதுன்னு ஆ உபாகமம் 29, 29ல நம்ம வாசிக்கலாம். ஆக ஆ கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்த செஞ்சார்ன்னா, நாம் ஏன், எதற்கு அப்படின்னு எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்த நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஏன், எதற்குன்னு கேள்வி கேட்காம இருக்கும் பொழுதுதான், அவர் அவருடைய காரியத்தை நமக்கு நேர்த்தியாய் செய்து முடிக்க முடியும். நேர்த்தியாய் நம்ம காரியத்த அவர் நமக்கு செய்து முடிக்க முடியும். அப்ப நாம சைலன்ட்டா இருக்கணும். அமைதியா இருக்கணும். ஆண்டவரே! நீ செய்தது எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு, நம்ம அப்படியே சைலன்ட்டா இருந்தா, அவருடைய மேன்மையான காரியத்தை நம் மூலியமாக அவர் நிறைவேற்றுவார். நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். மனிதர்கள் வாழ்வதற்கு வேண்டிய அனைத்து காரியங்களும், அனைத்து விஷயங்களும் நம் பரிசுத்த வேதாகத்துல நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வோமானால், ஆண்டவர் நம் வாழ்க்கையில அதிசயங்களை காண செய்வார். வேதத்துல நம்ம வாசிக்கிற வசனங்கள் எல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் வேணுமோ, அந்த ஆசீர்வாதத்துக்குரிய வசனங்களை சொல்லி, சொல்லி, சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை மீண்டுமாக அந்த ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 18, 19ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, அந்த அந்த அப்படியே கொஞ்சம் இது ஒரு இன்சிடென்ட். அத கொஞ்சம் வாசிக்கும்போது, அத வாசிப்போம்னா, ஆண்டவர் நம் எண்ணங்களுக்கு மேலாக ஆசீர்வதிப்பார். கேட்டவற்றுக்கு மேலாக கொடுக்கிற தேவன் அவர். இந்த 18, 19 வசனங்கள பார்த்தோம்னா, அவங்க கேட்ட அந்த அந்த எண்ணங்களுக்கு மேலாக ஆசீர்வதிக்கிறதுக்கு அந்த வசனம். எப்படின்னா, இந்த மக்கள் எல்லாம் தண்ணி தாகத்துல அந்த 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல தண்ணி தாகத்துல தண்ணி இல்லன்னா என்ன ஆகும்? ஆடு, மாடுகள், மனுஷங்கள்லாம் என்ன ஆவாங்க? என்ன செய்ய முடியும் தண்ணி இல்லாம? அப்போ தண்ணி கிடைக்கணுன்ற அந்த வேகத்துல தான், இந்த மனுஷன நோக்கி அவங்களெல்லாம் வந்து படையோட வந்து அவன வந்து
ஆ என்னது ரொம்ப இறைஞ்சி கேட்டு கர்த்தரோட வார்த்தைய சொல்லுன்னு சொல்ல வச்சது எல்லாமே, தங்களுக்கு தண்ணி தண்ணி வேணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் வந்தாங்க. ஆனா, அந்த தேவ மனுஷன் அவர்களுக்கு தண்ணி மாத்திரம் வர வைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்து அல்லாமல், நீங்க அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றதும் கர்த்தர் சொல்லிர்றாரு. என்னன்னா, நீங்க இப்ப இப்ப யுத்தத்துக்கு போறீங்க. அவன வெற்றி கொள்வீங்க. அவன முறியடிப்பீங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம தண்ணீய குடிச்சிட்டு, இனி நம்ம போய் மோவாபியர நாம மேற்கொள்ள போகணும். அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு வேட்கையோடு இருந்திருப்பாங்க. ஏன்னா, ஸ் யுத் எப்படி யுத்தம் எப்படி இருக்குமோ, நமக்கு சாதகமா இருக்குமோ, பாதகமா இருக்குமோ, அப்படின்னு எத்தனையோ எண்ணங்களோட தான் இருப்பாங்க. மனித எண்ணங்கள் எல்லாத்தையும் யோசிக்கக்கூடியது தான் மனித எண்ணங்கள். அப்படி அந்த ஒரு வியாகுலமான ஒரு நேரத்துல, தண்ணீய கேட்க போகும்போது, அந்த எலிசா மூலமாக அ ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னதுன்னா, நீங்கள் நீங்கள் அந்த அந்த மனிதர்களை, இந்த மோவாப் மக்கள நீங்க முறியடிப்பீங்க. யோசிச்சு பாருங்க. எண்ணத்துக்கு மேலா ஆசீர்வதிக்கிறது இதுதான். எண்ணத்துக்கு மேலா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது இதுதான். தண்ணி தான் நாங்க தேடிட்டு போனாங்க அவங்க. ஆனா ஆனா அந்த ரிசல்ட்டயே சொல்லிட்டாங்க பாரு ஆண்டவர். அந்த ரிசல்ட்டயே சொல்லும்போது, அப்ப அந்த மக்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு யுத்தத்துக்கு போறவங்களோட இருதயம் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு நிமிஷம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, நம்ம உயிரோடு திரும்ப மாட்டோமான்னு கூட ஒவ்வொருவரும் நினைக்க தோணும். ஆனாலும் வெற்றி வெற்றி வாகை சூடுவோம், வெற்றி வாகை சூடுவோம்ன்னு வெற்றியோட அந்த ஸ்கில் ஆஃப் மோட்டிவேஷன் இருக்குது பாருங்க. அதோட தான் எல்லாரும் போவாங்க. ஆனாலும் ரிசல்ட் அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சா எத்தன சந்தோஷம். நமக்கு ஒரு காரியத்த நமக்கு முன்னாடியே ரிசல்ட்ட சொல்லிட்டாருன்னா, நமக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கும். எவ்ளோ சந்தோஷமா இருக்கும். இல்லன்னா அதுவரைக்கும் எப்படி ஆகுமோ? ஏதாகுமோ? என்ன ஆகுமோ? அப்படின்னு எவ்வளவு இதுவா இருக்கும். ஆனாலும் ரிசல்ட்ட முன்னாடியே சொல்லிட்டா, எவ்வளவு அருமையா இருக்கும். அந்த ஒரு காரியத்த கூட கர்த்தர் அவர்களுக்கு சொல்ல வச்சாரும்போது, அவங்களுக்கு அந்த தண்ணியும் குடிச்சுட்டாங்க. ஓ! நம்ம வெற்றி கொண்டுருவோன்ற ஒரு பயங்கர சந்தோஷத்துலயும், அவங்க அந்த 3 ராஜாக்களும், அந்த மனிதர்கள், அந்த போர் வீரர்கள் எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அந்த மனிதர் மூலமாக கொடுக்க வைத்தார். அதே தான் நமக்கும். நமக்கும் அவர்தான். நம் எண்ணங்களுக்கு மேலாக ஆசீர்வதிக்கிற தேவன். நாம ஒரு காரியத்த அவர்கிட்ட கேட்டுட்டு இருப்போம். ஆனா, அதற்கு ரெலவென்ட்டா இருக்கிற மற்ற நன்மையான காரியத்த கூட கர்த்தர் பெரிய லெவல்ல நமக்கு செய்ய காத்திருக்கிறார். நம்மளுடைய காரியம் என்னன்னா, அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு, அவர்ட்ட ஏன், எதுக்குன்னு கேள்வி கேட்காம இருந்தாவே, அவருக்கு நம்ம அருமையாக நமக்கு காரியத்தை செயல்படுத்தி முடிப்பார். சூழ்நிலைகள கூட மாற்றுகிற தேவன். நம்ம ஒரு சூழ்நிலையில இருப்போம். அ அப்போ சூழ்நிலையில கூட மாற்றிருவாரு. எப்படின்னா, இதேதான் நமக்கு இந்த வசனமே, இந்த அதிகாரமே நமக்கு இந்த கர்த்தருடைய விஷயங்கள் அனைத்தையும் சொல்லுவதற்கு, இந்த அதிகாரமே நமக்கு நெறைய காரியங்கள நமக்கு விளக்குது. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன்னு நம்ம பார்க்கிறோம். அந்த மோவாபியர்லாம் யுத்தத்துக்கு ரெடியா வந்துட்டாங்க. ஏன்னா நம்மள 3 ராஜாக்கள் தாக்க வர்றாங்கோ. சோ நம்ம பலமா ஒரு யுத்தம் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும்னு சொல்லிட்டு, அப்ப ரெடியா இருக்கன்னா எப்பவுமே காலங்காத்தால வந்துருவாங்க. அதிகாலையில. இந்த அதிகாலைங்கிறது அப்படிப்பட்ட ஒரு விசேஷம். இப்ப நாமளும் இந்த அதிகாலையில தான் இந்த விசேஷமான காரியத்த பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப எத செய்ய வந்தாலும் அதிகாலையில. அன்னைக்கு ஈசாக்க பலி குடுக்க ஆபிரகாம் போகும்போது அதிகாலையில. அப்படித்தான். நெறைய இடத்துல நம்ம யோசுவா அ யுத்தத்துக்கு போகும்போது அதிகாலையில. இப்படி சொல்லிட்டே போலாம். தாவீது யுத்தத்துக்கு போது அதிகாலையில. அப்ப இதே மாரி தான் மோவாபியரும் யுத்தத்துக்கு வரும்போது அதிகாலையில நிக்கிறாங்க. அந்த நேரத்துல சூரியன் உதயமாகி வருது. சூரியன் உதயமாகுது பாருங்க. சூரியன் உதயமாகுது எவ்ரி டே நடக்குது. ஒவ்வொரு நாளும் தான் நடக்குது. ஒவ்வொரு நாள் தான் சூரியன் உதயமாகுது. அது போய் மறையுது, உதயமாகுது, மறையுது, உதயமாகுது, மறையுது. இது கர்த்தர் உண்டாக்கின அந்த ஒரு நேச்சர். அந்த சூரியன் உதயம் ஆகுறது, அந்த மோவாபியர் மக்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிர்த்தா நிக்கிற அந்த மோவாபியர் மக்கள் படைகளோடு நிக்கும்போது, ஆ பள்ளத்தாக்கெல்லாம் வாய்க்கால்களை வெட்டிடணும்னு நின்னுச்சா? தண்ணி எங்கிருந்து வந்தது? அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றதுக்காக அத வந்தேன். தண்ணிய கொண்டு வந்துட்டாரு. வாய்க்கால் வழியா தண்ணி நிரம்பிருச்சு. பள்ளத்தாக்கெல்லாம் நிரம்பிருச்சு. அந்த தண்ணி எப்படி வந்தது? ஏது வந்தது? எப்படி எதனால வந்ததுன்னு யாருக்கும் தெரியல. வாய்க்கால்கள வெட்ட சொன்னாங்க. வாய்க்கால் வெட்டிச்சு தண்ணி பள்ளத்தாக்கெல்லாம் நிரம்பிருச்சு. பள்ளத்தாக்கெல்லாம் நிரம்பி, மக்கள் சந்தோஷமா மிருக ஜீவங்களும் சந்தோஷம் குடிக்கிறதுக்கு
ஆண்டவர் பெரிய அற்புதத்த செஞ்சுட்டாரு. அது வசனத்துல அப்படி இருக்கு. இது பாருங்க, இப்ப அதே தண்ணி இப்ப என்னத்த மாற்றுறாருன்னு பாருங்க. ஆண்டவர் என்ன செய்றாருன்னு பார்த்தா, அந்த மோவாபியர்லாம் வந்து அதிகாலமே வந்து நிக்கும் பொழுது, சூரியன் உதித்து வருது. சூரியன் எப்படி வரும்? நல்லா தக 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 தகன்னு நம்ம கன்னியாகுமரியில போய் பார்த்தோம்னா, சூப்பரா இருக்கும். நான் 2, 3 வாட்டி போய் பார்த்துட்டேன். அதோட கன்னியாகுமரியில அங்க ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆ பார்த்தோம்னா தக 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 தகன்னு அப்படியே சும்மா கோல்டன் கலர்ல அப்படியே ஆரஞ்சும், எல்லோவும் கலந்த கலர்ல அப்படியே வரும். நல்லா ரெட் கலர்ல வரும். அப்புறம் கொஞ்சம் கலர் மாறும். அப்படியெல்லாம் இருக்கும். ஆக, வேளையில அந்த அதிகாலை வேளையில சூரியன் உதித்து வரும்போது, அந்த சூரியன் வந்து அந்த பள்ளத்தாக்கு முழுக்க தண்ணீரால நிரம்பிருச்சுல. வாய்க்கால்கள் வெட்டோன வாய்க்கால் வழியா தண்ணி வந்துருச்சு. பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணி நிறைஞ்சிருச்சு. இந்த மோவாப் ஜனங்கள் வந்து நிக்கும்போது, அந்த சூரிய வெளிச்சம் தண்ணீல பட்ட உடனே, தண்ணி எல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியுது? ரத்தமா மாறிச்சிருச்சுன்னு தெரியுது. பாருங்க, ஆண்டவர் என்ன செய்றார் பாருங்க. இது டெய்லி நடக்கிற காரியம் தான். சூரியன் உதிக்கிறது டெய்லி நடக்கிறதா. ஆனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவர்களுக்கு ஒரு மனசுல ஒரு மாற்றத்த குடுத்துட்டாரு. என்ன? சூழ்நிலைகள மாற்ற வச்சுட்டாரு. இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றத்த குடுத்துட்டாரு. என்னது? சூரியன் தண்ணீல படுது. தண்ணி வந்து அவங்களுக்கு ரத்தமா தெரியுது. தண்ணி முழுக்க ரத்தமா தெரியுது. எல்லா நாளும் தான் பார்த்திருப்பாங்க. சூரியன் உதிக்கிறதையும், தண்ணி மேல படுறதையும் பார்த்திருப்பாங்க. ஆனா, கடவுள் அவங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றத்த குடுத்துடுறாரு. என்னது? தண்ணி முழுக்க ரத்தமோ ரத்தமா தெரியுது. ஐய்யய்யோ! தண்ணி முழுக்க ரத்தம்னா, அப்போ இங்க ஒரு காரியம் நடந்திருக்குது. என்ன காரியம் நடந்திருக்குது? ரத்தம் தண்ணிக்குள்ள வந்து இப்படி கலந்து கிடக்குதுன்னா, இந்த 3 ராஜாக்களும் ஏதோ தங்களுக்குள்ளயே வெட்டிட்டு செத்துட்டாங்க போல இருக்குது. இந்த ஆடு, மாடு, ஆ, ஊ, இசட் எல்லாமே இருக்கிறதெல்லாம் நல்லா வெட்டி, எல்லாம் செத்து போயிட்டாங்க போல இருக்குதுன்னு நெனச்சுட்டு, கர்த்தர் அப்படி ஒரு மாற்றத்த குடுத்திருக்கிறாரு பாருங்க. அப்படி ஒரு ரத்தமா மாறுன மாரியும், ரத்தமா தெரியிற மாரியும், இவங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணம். ஆ அவங்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிட்டு செத்துட்டாங்க போல இருக்குது. அதனால தான் இந்த தண்ணி முழுக்க ரத்தமாயிருச்சுன்னு, அவங்க அந்த மோவாபியர் நெனைக்கிறதுக்கு ஒரு இருதயத்துல அப்படி ஒரு மாற்றத்த குடுத்து அவங்க வந்து என்ன செய்றாங்க, "வாங்க மோவாபியரே வாங்க, நம்ம மேற்கொள்ளலாம். வாங்க அவங்கள மேற்கொள்ளலாம்ன்னு" இவங்க போறாங்க. அவங்க போகும்பொழுது, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா, ஏதோம் இவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே அவங்க வாண்டடா வர்ற மாரி தெரியுது. அவங்கள ஏன் வாண்டடா கொண்டு வர்ற மாரி இருக்குது. போட்டு அவங்கள அழிக்கிறதுக்கு, அவங்கள யுத்தம் பண்றதுக்கு, இப்படி ஒரு சூழ்நிலைய மாற்றி குடுத்ததுனால, அந்த மோவாபியர் என்ன பண்றாங்க, வாண்டடா இவங்க கையில வந்து விழுந்த மாரி ஆயிட்டாங்க. ஆயிட்டு அவங்கள ஈஸியா இவங்க முறியடிச்சுட்டாங்கன்னு பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் ஆவ் ஆவியானவர் அந்த தீர்க்கதரிசி மூலமா சொன்னது நிறைவேறிடுச்சா? அந்த வசனம் முழுக்க அப்படி வார்த்தைகள் அந்த அதிகாரம் முழுக்க படிக்கும் பொழுது, அவர்களை முறியடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த வசனம் அந்த தீர்க்கதரிசி மூலம் சொன்ன வார்த்தையை கர்த்தர் இந்த இடத்துல நிறைவேற்றி விட்டார். நிறைவேற்றார். அவங்கள எல்லாம் முறியடிச்சுட்டாங்க. அப்போ கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். நமக்கு கூட எவ்வளவு மலை போல கஷ்டமா இருக்கிற மாரி எல்லாம் கூட வரும். எல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். அனுபவிச்சிருக்கிறோம். எத்தனையான சூழ்நிலைலாம் வந்திருக்கு. கஷ்டமான சூழ்நிலை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கஷ்டம் இல்லாம இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதிக சோதனை, அதிக கஷ்டம். ம். அப்படிப்பட்ட மலை போல கஷ்டம். அப்படியே கர்த்தர் வந்தா நமக்கு வந்தாலும் கர்த்தர் அதைய பனி போல மாற்றுகிற தேவன். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நமக்கு மலை போல கஷ்டம் வந்தாலும், நம்மை சூழ்ந்து கொண்டாலும், நம்ம மலை போன்ற துன்பங்கள் நம்மை சூழ்ந்து போனாலும், அதை பனி போல மாற்றுகிற தேவன், நம்முடைய தேவன்னு நம்ம எல்லாம் அறிஞ்சுக்கிறோம். அப்ப பாருங்க ஒரு வாலண்டியரா வந்து விழுகுறாங்கன்னா, ஒரு யோசிச்சு பாருங்களேன். அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்த கர்த்தர் இப்படித்தான் வேதத்துல இருக்கிற வார்த்தைகளை, வசனங்களை நம்ம படிக்கும் பொழுது, நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு, 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 நமக்கு என்ன நடத்தாது? நமக்கு என்ன செய்ய போறார்? நம்ம சூழ்நிலைக்கு என்ன செய்வாருன்னு நம்ம அறிஞ்சு, உணர்ந்து, நம்ம அந்த சூழ்நிலையிலிருந்து மேற்கொண்டு வர ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு இந்த வேதத்துல எழுதி குடுத்திருக்கிறாரு. இது முக்காலத்துக்குரியது. என்னைக்கு மனுஷர்கள் ஆரம்பிச்சு என்னைக்கு முடிய போறாங்களோ, அத்தன காலத்துக்கும் இது ஏற்ற வார்த்தையாக இருக்கிறது. அப்போ நமக்கு வருகிற அந்த கஷ்டம், எத்தனையோ கஷ்டம். எல்லாருமே நம்ம வந்து அந்த துன்பத்தை அனுபவிச்சிருப்போம். ஆனாலும் அது எல்லாவற்றையும் கர்த்தர் சுமூகமாக மாற்றுகிற தேவன் நம்முடைய ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் நாம் சந்தித்துக் கொண்டுதான் வந்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய கர்த்தர் நம்மளுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்த தேவன். உள்ளந்திரியங்களை வைத்து நமக்கு
ஒரு மாற்றத்தை கொடுக்கிறவர். எப்படி இந்த ஜனங்களுக்கு உள்ளத்துல, ஐயோ! இதெல்லாம் ரத்தம், இதெல்லாம் ரத்தம்னு ஒரு சூழ்நிலைய கொடுத்து, அவங்க மோவாபியர வாலண்டியரா வர வச்சாரோ, அதேபோல ஆண்டவர் நம்ம உள்ளந்திரியங்களும் அறிந்திருக்கிறார். உள்ளந்திரியங்கள நமக்கு ஒரு மாற்றத்தை குடுப்பார். வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு இருக்கும் பொழுது, நம் உள்ளத்துக்குள்ள அவர் வார்த்தைகளை கொடுத்து, நேரடியாகவோ, அல்லது வசனத்தின் மூலமாகவோ, அல்லது மற்ற ஆட்கள் மூலமாகவோ, அல்லது ஏதாவது நம்ம போகும் பொழுது, எத்தனையோ பேர் சாட்சி சொல்றதெல்லாம் பார்க்கிறோம். அ நான் போயிட்டு இருக்கும்போது ஆட்டோவுல இப்படி வசனம் எழுதியிருந்தது. "நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை." அந்த லாரியில அப்படி எழுதியிருந்தது. இந்த பஸ்ஸுல இப்படி எழுந்தது. இந்த வேன்ல இப்படி எழுதி இருந்தது. இப்படி எல்லாம் வந்து சொல்றதையெல்லாம் நாம கேள்விப்படுறோம். நம்மளும் அத அனுபவிச்சிருக்கிறோம். அப்ப அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம உள்ளத்துக்கு போயிட்டு, நம்ம உள்ளங்களை எல்லாம் அவரு சரி பண்றாருன்னு பாருங்க. இதுதான் நம்ம ஆண்டவர் நம் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வேதனையான நேரங்கள்ல, கஷ்டமான நேரங்கள் எல்லாம் அவர் நம்மள வார்த்தையை கொடுத்து நம்மள தேற்றுகிறார். எப்படி இந்த 2 ராஜாக்கள்ல இப்படி அவர்களுக்கு தீர்க்கதரிசி மூலமா கொடுத்து அவங்களுடைய வெற்றி வாகையை சூழ வச்சாரோ, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலயும் ஆண்டவர் வந்து ம் ஆண்டவர் வந்து நமக்கு நம்ம உள்ளத்துல நம்மள வார்த்தைகளை கொடுத்து நம்மளை தேற்றுகிறவரா இருக்கிறார். மீண்டுமாக அந்த வசனத்துல நம்ம பார்க்க போனா, இதனுடைய ஆவிக்குள்ள அர்த்தங்கள் சரி இதெல்லாம் நமக்கு வந்து வெளிப்புறமாக பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வசனத்துடைய ஆவிக்குள்ள அர்த்தம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் போட்டு பார்க்கலாம் நம்ப. இதன்படி நம்ம ஆவிக்குள்ள அர்த்தம் என்னவென்று நம்ம ஆராய்ந்து அறிந்தோமானால், எப்படி தண்ணீர் வந்து நிர நிரம்ப வேண்டுமென்றால், அதற்கான ஆயத்தம் செய்திருந்தா தான் பள்ளத்தாக்கெங்கும் வாய்க்கால்கள் வெட்டப்பட்டது. அதுக்கான ஆயத்தம் தான் பள்ளங்கள் என்னும் வாய்க்கால் வெட்டப்பட்டது. தண்ணீர் வரணும்னா, அதுக்கு ஆயத்தம் என்ன இருக்குது? பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணி வந்து நிரம்பணும்னா, வாய்க்கால்களை வெட்டப்படுது. அதுபோல் தான் தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்த வார்த்தைகள் செயல்பட வேண்டுமென்றால், நல்லா யோசிங்க. இந்த ஆவிக்குரிய அர்த்தம், அதே போல தேவன் அ அது தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்த வார்த்தைகள் நமக்குள் செயல்பட வேண்டும் என்றால், நம்முடைய ஜெபம் மிகுந்த விசுவாச ஜெபமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். விசுவாச ஜெபமா இருக்கணும். கர்த்தர் செய்வார், சொன்னதை செய்வார், வசனத்தின்படி செய்வார் என்கின்ற விசுவாசம் நமக்குள்ள அதிகமா இருக்கணும். விசுவாசம் அதிகமா இருக்கும். வாய்க்கால்கள் வெட்டப்பட்டது போல, தண்ணீர் வருவதற்கு வாய்க்கால்கள் எப்படி வெட்டப்பட்டதோ, அதேபோல நம்ம இருதயத்துக்குள்ள வாய்க்காலாகிய இந்த தண்ணீர் வருவதற்கு வாய்க்காலாகிய அந்த விசுவாசம் நம்ம இருதயத்துல ஆழமா இருக்கணும். நன்றாக இருக்கணும். பதிந்து இருக்கணும். அந்த விசுவாசத்துல எந்த ஏசகுசலும் இருக்கக்கூடாது. விசுவாசம் கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மை நிரப்ப வல்லது. தேவனுடைய வார்த்தை நமக்கு தெரியும். "நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய்." நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அப்போ அந்த வாய்க்கால் வெட்டப்பட்டது போல நம்ம இருதயத்துல விசுவாசம் என்கின்ற வாய்க்கால் வெட்டப்படணும். இந்த வசனத்த என்ன பிரியா இதுக்கு தலைப்பு குடுக்குறது அப்படின்னு சொல்லும்போது, "ஆ வாய்க்கால் வெட்டப்படணும் ஆண்டி" அப்படின்னு சொன்னா, அதுவும் நல்லா தான் கரெக்ட்டான தலைப்பா தான் இருந்தது. ஆனாலும் அதற்கு முன்னாலேயே கர்த்தர் எனக்கு குடுத்தது, "வழிந்தோடும் ஆசீர்வாதம்ன்னு" சொல்லிட்டாரு. அதனால நான் பிரியா கிட்ட, "பிரியா கர்த்தர் சொன்ன தலைப்பையே நம்ம வச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்போ வாய்க்கால்கள் வெட்டப்படணும். அந்த வாய்க்கால் தண்ணீர் நிரம்பணும்னா, வாய்க்கால் வெட்டப்படணும். பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணி நிரம்பணும்னா, வாய்க்கால்கள் வெட்டப்படணும். ஏன்னா தண்ணி வரதுக்குரிய வழி வாய்க்கால். ஆனா எங்க வருது, எங்கிருந்து வருது, எப்படி வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. வாய்க்கால் வெட்டிட்டாங்க, பள்ளமெல்லாம் நிறைஞ்சிருச்சு. அந்த பள்ளத்தாக்குல நின்றா தண்ணி குடிச்சது மாத்திரமல்ல, அது ஒரு பெனிஃபிட். இனி அந்த தண்ணீயவே கர்த்தர் ரத்தமாக மாற்றினாரு. மாற்ற மாரி செய்தாரு. அது ஒரு பெனிஃபிட். அப்படியெல்லாம் பெனிஃபிட்டா குடுக்கும்போது, ஈஸியா வெற்றி கொள்ள முடியும். அதே மாரி தான் நம்முடைய இருதயத்துக்குள்ள விசுவாசம். கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் செய்வார். அப்படின்ற ஒரு விசுவாசம், தளராத விசுவாசம் நம்மோடு அந்த வாய்க்கால் மாதிரி விசுவாசம் வெட்டப்பட்டு, நம்மளுடைய இருதயத்துல பதிய வைக்கும்போது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கட்டாயம் நமக்கு உண்டு. அவரு ஒண்ணும் பொய் சொல்ற மனுஷனே கிடையாது அவரு. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசத்தோடு எவைகளை கேட்கிறீர்களோ, அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. விசுவாசத்தோடு எவைகளை கேட்கிறோம், அவர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவருடைய கர்த்தர் நம் எண்ணங்களுக்கு மேலாக ஆசீர்வதிக்கிற தேவன்.
தண்ணீர் எப்படி கிடைக்கும் என்று அவங்க தண்ணீர மட்டும் கேட்டு வெற்றிய சொன்னாரோ, அதே போல நாம் தேவனிடத்துல ஒரு வார்த்தைய கேட்டோம்னா, அவரு ஒரு விஷயத்த நம்ம கேட்டு, ஒரு ஆசீர்வாதங்கள் நம்ம கேட்கிற நம்ம புத்தி கெட்டது போல அவரோட கேட்கிறோம். அவர்கிட்ட கேட்கிறோம், "அப்பா எனக்கு இத குடுங்க, அத குடுங்கன்னு." ஆனா, அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவருடைய செயலுக்கு, அவருடைய மேன்மையான காரியத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதங்கள அவர் கொடுப்பாரு. ஒரு சின்ன பையன் கடைக்கு போனானா, கடைக்கு போனோனே, அ அந்த கடைக்காரரு, "தம்பி ஏதோ சாக்லேட் கேட்டுருக்கிறான். அள்ளிக்கடா தம்பி, அள்ளிக்கோ, கை விட்டு எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்றாரு. ஏதோ சொந்தக்காரரா இருக்கலாம், உற்றார் உறவினரா இருக்கலாம். "போ கை விட்டு எடுத்துக்கோ சாக்லேட்ட" அப்படின்னு. அந்த குழந்தை வந்து சாக்லேட் எடுக்காமயே நின்னுட்டு இருந்தானாம். அப்படி பார்க்கும்போது அந்த கடைக்காரர் சொன்னாரா, ஏன் தம்பி சாக்லேட் அள்ளிக்கோன்னு தானே சொன்னேன். ஏன் அள்ளிக்கல?" அப்படின்னு கேட்டாராம். "நீங்களே குடுங்க, நீங்களே குடுங்க" அப்படின்னானாம். அப்புறம் அவரு பெரியவர் என்ன பண்ணிட்டாரு, அள்ளி அந்த குழந்தை கையில குடுக்குறாரு. அங்க என்ன ஒரு அர்த்தம் புரியுதுன்னா, அது என்ன அந்த பையன் சொன்னதுன்னா, நானா எடுத்தா என்னது சின்ன கையி. நான் எடுத்தேன்னா கொஞ்சம் சாக்லேட் தான் என் கைக்கு வரும். ஆனா, அவர் எங்க மாமாவோ, தாத்தாவோ அவர் எடுத்து குடுத்தாருன்னா, அவர் கை பெரிய கையி. அதனால நெறைய சாக்லேட் வரும். அதனால தான் நான் பாட்டில்ல கையூட்டி எடுக்கலேன்னு அப்புறம் சொன்னானாம். யோசிச்சு பாருங்க. நாம ஒரு காரியத்த கர்த்தரிடத்துல கேட்போம்னா, நம்மளுடைய புத்தி கெட்டது அளவுக்கு தான் கேட்போம். ஏன்னா மனுஷ புத்தி நம்ம புத்தி. நம்ம அளவுக்கு தான் கேட்போம். ஆனா, ஆண்டவர் எப்படி தெரியுமா ஆசீர்வதிப்பாரு? அவருடைய அவருடைய வல்லமைக்கு தகுந்த மாதிரி நம்மள ஆசீர்வதிப்பார். இந்த சின்ன பையன் எப்படி வெயிட் பண்ணி, அவரு எடுத்து குடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி, நெறைய சாக்லேட்ட வாங்குனானோ, அந்த மாதிரி அவருக்கு நம்ம வெயிட் பண்ணி, அவருடைய ஆசீர்வாதத்த அவ்வளவு வல்லமை நம்ம பெறும்பொழுது, நம்ம கேட்பதற்கு மேலா அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மை தருவேன். இன்றைக்கே தருவேன். இந்த வசனமெல்லாம் எத்தன அருமையான வார்த்தைகள். இத அனுபவிச்சுட்டு இருக்கிற நான் எஸ்பெஷலா எனக்கு தான் அதெல்லாம் தெரியும். இழந்து போன எல்லாவற்றுக்கும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்து கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக வழிநடத்திட்டு வர்றாரு. அந்த வார்த்தை தான் எங்கள தேற்றி, 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 தேற்றி வருது. இழந்து போயிட்டோம். நெறைய இழந்துட்டோம். பிசினஸ்ல நெறைய இழந்துட்டோம். அந்த இழந்ததுக்கு கர்த்தர் குடுத்த வார்த்தை தான், "நீ இழந்து போன எல்லாவற்றுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்ற" அந்த வார்த்தை கர்த்தர் எனக்கு சொன்னதுனால தான், இன்றைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையை நான் இருதயத்துக்குள்ள தியானிச்சு, மனசுல பதிய வச்சுட்டு, ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல கேட்டுட்டு, "ஆண்டவரே நீங்க எனக்கு இரட்டத்தனையான அப்ப நான் அந்த அந்த இழந்து போகும்போது கூட ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆறுதல். என்ன ஆறுதல் தெரியுமா? அ ஆண்டவர் இழந்து போன நம்ம கையில வச்சிருந்தா கூட, இது 1 மடங்கு தான் இருக்கும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, "நீ இழந்து போயிட்ட. இழந்து போனதுக்கு உனக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்த தருவேன்." அதனால ஆண்டவர் நமக்கு வந்து நம்ம கையில வச்சிருந்த அந்த பொருள் கூட இத்தன பவுன் தான், இத்தன காசு தான், இத்தன ரூபா தான் அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருந்தோம். ஆனா அவரு நமக்கு ரெட்டத்தனையாக தரேன்னு சொன்னோம்னா, அத விட சூப்பர் இது. அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நான் நினைச்சுட்டு, கர்த்தர் கொடுப்பார் என்ற ஒரு வாஞ்சையோடு, ஒரு விசுவாசத்தோடு, என்னுடைய இருதயத்துல வாய்க்கால்களை அ க வ வ வெட்டப்பட்டு வச்சிருக்கிறேன். அவரு ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு. அப்போ ஆண்டவருடைய செயல் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம். யோபுக்கு ரெட்டத்தனையான என்னென்ன இழந்தாரோ, அதையே சொல்லி சொல்லி தான் எனக்கும் அந்த ஆறுதல் படுத்துனாரு. அப்போ அந்த ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் யோபுக்கு கொடுத்தது போல, நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் அவர் பெரியவர், வாஞ்சியா இருக்கிறார். ஆக, அப்போ நம்மளுடைய சிந்தனைக்கு மேல அவரு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அத நம்ம எல்லாரும் அறிஞ்சுக்கொள்ளணும். அப்போ அப்போ இந்த வசனம் ஆவிக்குள்ள அர்த்தத்த பார்க்கும்போது, நமக்கு அவரு ரெட்டத்தனையான ஆசீர்வாதம்னா, நம்ம எல்லாரும் இப்ப நான் வந்து ரெட்டத்தனைலாம் இழந்துட்டேன். நான் ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்த எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். இன்னும் நமக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு வச்சுக்கிறாரு. மறுமைக்குரிய ஆசீர்வாதம். இம்மைக்கு மறுமைக்கேற்ற ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். இம்மைக்கு நான் கேட்டுட்டு இருக்கிறேன், "அப்பா எனக்கு இது வேணும்ப்பா, என் குழந்தை நல்லா படிக்கணும்ப்பா, என் பிசினஸ் நல்லா போகணும்ப்பா, என்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள், வேலைகள் திருமணம் ஆகணும்ப்பா, பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்ப்பா, பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை" இப்படின்னு நம்ம எத்தனையோ காரியத்துக்கு வச்சு கேட்டுப்போம். அதையும் குடுத்துட்டு கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவரோடு ஐக்கியமா இருக்கிற பிள்ளைகளுக்கு மறுமைக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஜீவன். மறுமைக்குரிய ஆசீர்வாதையும் கர்த்தர் வச்சுக்கிறார். இதுதான் இந்த வசனத்துல இருக்கிற ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். நாம பள்ளங்களை வெட்டணும்னா, நம்ம இருதயத்துக்குள்ள விசுவாசத்தை, அதிகப்படியான விசுவாசத்தை வச்சிருக்கும் பொழுது, கர்த்தர்
நம்முடைய எண்ணங்களுக்கு மேலாக நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இம்மைக்கு மறுமைக்கேற்ற ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தின் அறிகுறிகள் இல்லாத நிலைமை. தியானித்த வசனத்தின்படி பார்த்தால், வெட்டப்பட்ட வாய்க்கெல்லாம் தண்ணீரால் நிரம்ப வேண்டுமென்றால், கட்டாயம் மழை பெய்யணும். கட்டாயம் வந்து அ வெயில் அடிக்கணும்னெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா, அங்க எதுவுமே நடக்காம, ஒரு அந்த ஏதோம் தேசத்து வழியா 3 ராஜாக்களுக்குரிய ஒரு தேசம் தான் கிட்ட இருக்கிற தேசம். அந்த தேசத்தின் வழியா தண்ணி வந்து பள்ளங்கள் எல்லாம் நிரம்பி, எல்லா ஆடு, மாடுகள் குடிக்க செய்தாரு. அதே போலதான் கர்த்தர் நம்மளுடைய எல்லா கர்த்தர் என்னென்ன வார்த்தைகள் நமக்கு சொன்னாரோ, அது எல்லாம் நிறைவேற்ற கர்த்தர் நல்லவரும், வல்லவருமா இருக்கார். நம்ம நினைப்பதுக்கு மேல ஒரு நித்திய ஜீவன கொடுக்கறக்கு இருக்கிறாரு. என்ன இந்த ஒரு வசனத்த வாசி முடிக்கலாம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்னு சொல்லுது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? பாருங்க எத்தன அருமையான வசனம். நமக்கு கான்ஃபிடென்ட்ட குடுக்குறாங்க பாருங்க. வசனத்தின் மூலமாவே கான்ஃபிடென்ட். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ட வசனத்தின் மூலமா குடுக்கிறது பாருங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. நம்ம தான் பொய் சொல்லுவோம். நமக்கு சூழ்நிலைக்கு ஏற்றது போல டக்குன்னு என்ன வந்துருது? பொய் வந்துருது. அப்புறம் கர்த்தரிடத்துல ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்க. என்னால வேற வழி இல்ல. இத சொல்ல வேண்டியதா இருக்குது. பெரிய பெரிய பொய்யெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. பெரிய பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அப்படி அந்த பொய் சாட்சி சொல்லாதது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு சொல்ற ஒரு பொய் சாட்சியில ஒரு குடும்பமே அழிஞ்சு போறதெல்லாம் இருக்குது. ஆனா நம்ம அந்த மாரியெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லல. ஒரு சின்ன விஷயம். ஒரு ஒரு இத்துணூண்டு விஷயம். அப்போ அப்படி நம்ம டக்குன்னு என்ன சொல்லிர்றோம், ஒரு மாற்றத்துக்காக அத சொல்லிர்றோம். அப்புறம் கடைசியில அது கர்த்தரிடத்துல நம்ம மன்னிப்பும் கேட்கிறோம்னு வைங்க. ஆனா, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதர் அல்ல. மனம் மாற அவர் ஒரு புத்திரனும் அல்ல. மனசு மாறிருவோம். இன்னைக்கு நம்ம ஒண்ணு சொல்லுவோம், நாளைக்கு ஆமாப்பா அந்த சூழ்நிலையில நான் சொன்னேன். இப்ப என்ன பண்றது? என் சூழ்நிலை இப்படி இருக்குதே! அப்படின்னு சாதாரணமா நம்ம மனம் மாறுவோம். ஆனா அவரு மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஆக தேவன் ஒரு வார்த்தையை சொன்னால், அது எப்படி வேண்டுமானாலும் அவருக்கு நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நாம் நினைப்பதுக்கு மேல அதிகமா, அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர்கிட்ட, "அப்பா உங்களால முடியுமா? நீங்க செய்வீங்களா? செய்ய மாட்டீங்களா?" அவிசுவாசம். இந்த அவிசுவாசங்கிறது சுத்தமா நம்மள்கிட்ட இருக்கவே கூடாது. இந்த தேவனால கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைங்கிற அந்த வசனத்த நம்ம இருதயத்துல பதிய வச்சுக்கணும். பதிய வச்சுக்கணும். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்ல. தேவனால எல்லாம் கூடும். அறிகுறியே தண்ணி வர்றதுக்கு அறிகுறியே இல்லாத நேரத்துல பள்ளத்தாக்கெல்லாம் நிரம்ப செய்தவரு, நமக்கு எந்த விதத்துல ஆசீர்வதிப்பாரு? எந்த ரூட்ல நமக்கு ஆசீர்வாதம் குடுப்பாரு? அது இழந்து போன எல்லாவற்றுக்கும் ரெட்டத்தனையா குடுக்குன்னு சொன்னாரே! நமக்கு ஒண்ணுமே செய்யலையே! சும்மா தானே இருக்கிறோம். நமக்கு ஒண்ணுமே இல்லையே! நமக்கு எந்த வழியில கர்த்தர் குடுப்பாரு? அப்படின்னு எல்லாம் நாம நம்மளையே யோசிச்சுட்டு, கஷ்டப்படுத்திட்டு, அவிசுவாசமா யோசிச்சுட்டுருக்க தேவையில்ல. குடுப்பார். அது எந்த விதத்தினாலும் குடுப்பார். இந்த ஊர்ல சாதாரணமா சொல்லுவாங்க. குடுக்குற தெய்வம் கூரைய பிச்சுட்டு குடுக்குன்னு சொல்லுவாங்க. ஊரு பழமொழி. அந்த மாரி அதெல்லாம் இது எல்லாம் அறிஞ்சு தான் சொல்லிக்கிறாங்க பெரியவர்கள். அப்போ எந்த விதத்திலயாவது வாசல் வழியா தான் வந்து குடுக்கலாம். கூரைய பிச்சுட்டு கூட குடுப்பாரு. அப்படின்னு பெரியவங்க சொன்ன அந்த வார்த்தை, ய கர்த்தர பத்தி அறிஞ்சதுனால சொன்ன வார்த்தை. ஸோ நம்ம இந்த வழியில தான் குடுப்பாருன்னு இல்ல. எந்த வழியில வேணாலும், எப்படி வேணாலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க சர்வ வல்லவராய் இருக்கிறார். சர்வ வல்லவர் அவரு. சர்வத்தையும் செய்ய வல்லவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் தேவனாய் பெற்றிருக்கிறோம். எதுக்கும் நம்ம கவலைப்படாம, எத குறிச்சும் கவலைப்படாம, நம்ம இருதயத்துக்குள்ள வாய்க்காலை வெட்டலாம். அதுல வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம் என்று கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான நேரத்துக்கு கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து முடிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.